சீனத்தை போய் பண்டாரம் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் வெள்ளமா போக காத்துக்கிட்டு இருக்கப்பா. முடிஞ்ச அளவுக்கு பண்டாரம் ஆபத்து இல்லாம மக்களை காப்பாற்றிட்டு இருந்தேன். பெரிய பெரிய பட்டினங்கள் வெள்ளம் போகும். அந்த வெள்ளத்தினால பஞ்சமும் பட்டினியும் வர பண்டாரம் சொப்பனம் கண்டேன். வடக்க போயிட்டு வந்தேன். பண்டாரம் மண்ணாரி மழை பெய்ய மலையாள வேஷம் பார்த்தேன். எப்படி மஞ்சரிவும் மழையும் இன்னும் பேர் ஆபத்து இருக்கு. ஆனால் பண்டாரம் முடிஞ்சளவு மக்களை ஆபத்து இல்லாம காப்பாத்தி தந்தேன்னு சத்தியம் கொண்டோம். இயற்கைக்கு அணவோட ஒருவளா அறிய செய்ய முடியாது. முடியாதப்பா போடு. வடபூரத்தில் கனத்த திட்டு பாறையிலே மக்கா பூலோகம் அழிக்கிறேன்டா. சுழல் காற்று வருகுதப்பா, தேசம் விட்டு ஜனம் ஓடுதடா. தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே. நாடெல்லாம் காடாகும் நல்ல கிணி வந்து ஆகுதப்பா. நெடுநாமம் அழியுதடா, மக்கா நேரு வழி தோணுதடா. தரணியது அழிந்தாலும் மக்கா சத்தியம் அது அழியாதப்பா. கைலை மலை ஆனதிலே ஒரு தவசிருந்து வாடுகிறார். அந்த தவத்தினுடைய அதிசயத்தை உங்களப்பன் நான் சொல்லுகிறேன். நட்சத்திரம் முதிருமப்பா, நல்வானம் இடிந்து விழும். கைலை வடபூரத்தில் கனத்த திட்டு பாறையிலே மக்கா பூலோகம் அழிக்கிறேன்டா. சுழல் காற்று வருகுதப்பா, தேசம் விட்டு ஜனம் ஓடுதடா. மன்னரைக்குள் உள்ளிருந்து மாயாண்டி
நெல் வினை நெல் தானிய கடங்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஆமா, தஞ்சையை போய் பார்த்தேன். ஈசனுடைய திருமுடியும் திருவடியும் கண்டு ஆலயம் வைத்த தஞ்சையில் ஈசனே வந்து புட்டுக்காக மஞ்சு மக்களை பிள்ளைங்களுக்காக மஞ்சு வந்து புட்டுக்கார கிளவி வீட்டில் சொக்க என்ற பெயரை தாங்கி பண்டாரம் பிரம்படிகள் பட்டதும் அதை புட்டுக்காக என் மக்களெல்லாம் மாற்றி சொல்கிறேன். என் மக்களுக்காக அணை பண்டாரம் வந்தேன். பொத்து போன அணெல்லாம் நீர்நிலைக்கு இன்னொரு இடத்துல கையேந்தி நிற்கி அப்படிதானே எப்பா. ஆமாம், நீரானது வந்து சேரும். என்னப்பா இயற்கைக்கு அணை போட ஒரு வளாரையும் என்ன செய்ய முடியாது, முடியாதப்பா போடு. நாட்டுக்கு அறிவிரி நான் நாரணனும் நான் மகனே. பச்சை பறவை முதல் பல ஜீவ சந்துக்களை வடக்கு போயிட்டு வந்தேன் பண்டாரம். மண்ணாரி மழை பெய்ய மலையாள வேஷம் பார்த்தேன். எப்படி மஞ்சரிவும் மழையும் இன்னும் பேர் ஆபத்து இருக்கு. ஆனால் பண்டாரம் முடிஞ்சளவு மக்களை ஆபத்து இல்லாம காப்பாத்தி தந்தேன்னு சத்தியம் கொண்டோம். குற்றம் கொன்று பேசுவான். ஒரு குணத்தை உள்ள வச்சுக்கிட்டு நிச்சயமா பிறர்கிட்ட ஒரு பேச்சு மரர்கிட்ட ஒரு பேச்சு பேசுவான். குற்றம் கொண்டவர்கள் எல்லாம் திருந்த திருவானையிட்டு இருக்கேன். அப்படிதானே திருந்துறதுக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியா. குற்றம் கொண்டவர்கள் எல்லாம் திருந்தலைன்னு சொன்னா கடும் நரகம் முக்கிட பண்டாரம் சொப்புனங்கண்டை. பட்டினங்கள் தோறும் பஞ்சம் பட்டினி அதிகம் அப்பா. பட்டினத்தை போய் பண்டாரம் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் வெள்ளமா போக காத்துக்கிட்டு இருக்கப்பா. முடிஞ்ச அளவுக்கு பண்டாரம் ஆபத்து இல்லாம மக்களை காப்பாற்றிட்டு இருந்தேன். பெரிய பெரிய பட்டினங்கள் வெள்ளம் போகும். அந்த வெள்ளத்தினால பஞ்சமும் பட்டினியும் வர பண்டாரம் சொப்புனம் கண்டேன். சுழல் காற்று கொண்டு வரும் மண் மாறி மழை பெய்ய பண்டாரம் சொப்புனம். பசுவும் கன்றும் போக கடுவாயதை கண்டு பதுங்கி கிடக்க கண்டேன் சிவனி ஐயா. சடைநாய் முழு தேங்காய் கப்பிக்கொண்டு போய் அகத்துமே தின்ன கண்டேன் சிவனி ஐயா. விருந்தருந்த கண்டேனப்பா சிவனி ஐயா. நரிமாறும் கூடி இறையேன போன இடத்தில் நண்டு விரட்ட கண்டேன் சிவனி ஐயா. இந்த கையளிக்க கண்டேனே சிவனி ஐயா. வீட்டில் உள்ள எலியெல்லாம் ஒன்று கூடி எப்படி பூனைய பிடிச்சு விருந்திருந்த பண்டாரம் சொப்பனம் கண்டு அப்படிதானே எல்லாத்துக்கும் முதலாளியா இருக்கும். அவனெல்லாம் விருந்து இருந்த பண்டாரம் சொப்பனம் கண்டேன் அப்பா போய். மாயையான பின்பம் சுத்தும்
மாய விளையாடும் அப்படித்தானே. மாயை நம்பி பின் தொடர்ந்தவர்கள் எல்லாம் கடுநகரம் புத்திரும் அப்படிதானப்பா. மாயை என்ற அனலும் சூடும் உங்களை அழிக்க கொண்டாடும் சொல்லணும். மாயை என்ற அனலுக்குள்ள மாட்டிக்கிடாதீங்கப்பா.